ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இதுதான் கடைசி எபிசோட் 10. இன்னைக்கோட நாங்கள் கிளம்ப போகிறோம். அதே மாதிரி ஆட்டாளர் நிறைய பேர் கூப்பிடுவாங்க, இந்த கடை தெரியும் அந்த கடை தெரியும், அவங்க கூட்டம் போவாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நல்ல கடையாக பார்த்து நீங்களே வாங்கி. நம்ம எங்க இருக்கோம்னா பாண்டி பஜார்ல இருக்கோம், டி நகர். ஸோ இன்னைக்கும் நாங்கள் கிளம்ப போறோம். இன்னைக்கு நைட் ஃபிளைட். ஸோ யா, ஸோ ஒரு குட்டி ஷாப்பிங். இந்த 10 நாள் இந்தியாவில இருந்து இந்த 10 நாளோட இந்தியாவோட அனுபவம் என்னதுன்னா, சென்னை ஒரு சிட்டியா இருந்தாலும் அது எனக்கு அந்த அளவுக்கு பிரமாதமா தெரியல. எங்களுக்கு சென்னைக்கு வந்தோன்னா ரொம்ப சீக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் வந்துட்டு காற்றே ரொம்ப அழுக்கா இருக்கிறது வந்து ஃபீல் பண்ணோம். அந்த ஹேர் பொல்யூஷன் வந்துட்டு ஆப்வியஸா தெரிஞ்சிச்சு. பட் இதுவே லைக் வில்லேஜ் சைட்லாம் போகும்போது எங்க அப்பாவோட கிராமப்புறங்கள், அப்புறம் வந்துட்டு மதுரை, திருச்சி, அப்புறம் சிதம்பரம், இந்த மாதிரி இடங்களுக்குலாம் போகும்போது அந்த காற்று வந்துட்டு அந்த அளவுக்கு மோசமா ஃபீல் பண்ணல, நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. டு பி வெரி ஆனஸ்ட், வில்லேஜ் சைடு வந்துட்டு ரொம்ப பெட்டரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஓவரால் லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது, வாழ்வாதாரம்னு பார்க்கும்போது, சென்னை, திருச்சி, மதுரை வேறு வேறு வாழ்வாதாரம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு அவ்வளவா தெரியல. எல்லாமே ஒரே மாதிரியான லைஃப் ஸ்டைல்ல இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. போன எல்லா கோயிலும் ஸ்கேம் பண்ணதான் பாக்குறாங்க. கோயில் என்ன நினைச்சுன்னா, அந்த கோயில் வந்து அவங்க பணியாளர், அந்த கோயில் வந்துட்டு சுத்தம் பண்றவங்களா இருக்காங்க. ஆனா வந்துட்டு அவங்க பார்த்தோன்னே காசு வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. நான் ஸ்டார்டிங் என்ன நினைச்சேன், வேலை இல்லாதவங்க காசு கேட்கறாங்க. ஆனா வந்து வேலை செய்யறவங்களும் காசோட தேவை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, லைக் காசும் கேட்கறாங்க, அப்புறம் வந்துட்டு அந்த மணி மாதிரி இருக்கணும் அதையும் வந்து விற்கிறாங்க. சரி, இவங்கெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள போனா, கோயில் பூசாரியா ஐயரா எனக்கு தெரியல, அவங்களும் வந்துட்டு லைக் இந்த அன்னைக்கு நாங்க உங்களுக்கு ப்ரே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்கறாங்க. இதுல ஆக ரொம்ப வேர்ஸ்னா, ஒரு கோயில் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க வந்து மலேசியன் ரிங்கிட் கேட்கறாங்க. அதுவும் சின்ன காசுல 500 கிட்ட. ஆக்சுவலி காசு கேட்குறது நான் ஒரு குறையா சொல்லல, இல்லாதவங்க கண்டிப்பா கேட்கதான் செய்வாங்க. பட் எது ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா, கடவுளுக்கு சேவை செஞ்சது, கடவுள் பக்கத்திலேயே நின்றுட்டு கடைசியில வந்துட்டு அவங்களே வந்து ஸ்கேம் பண்றது, ஏமாத்துறது, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னொன்று ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இங்க உள்ள பீப்புள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும் இருக்காங்க. அண்ட் தென் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் நேச்சரா இருக்காங்க. சில கோயிலுக்கு போகும்போது 15 வயது பிள்ளைங்களா இருக்கவங்களும் அவங்க வந்துட்டு அந்த கோயில இருக்க எல்லா வளகத்தையும் காட்டி ரொம்ப உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு விஷயம் ரொம்ப எரிச்சலா இருந்துச்சுன்னா, காடியோட ஆன் வந்துட்டு சும்மா சும்மா ஆன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, நல்ல ஒரு ஆசை. இல்ல அது ஒண்ணு பண்ணாது, ஏறுங்கக்கா ப்ளீஸ்க்கா. ஏறுங்க ப்ளீஸ். எனக்கு வந்து அனிமல் ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு. வேணாம், நீங்க ஏறுங்கக்கா. ஓகே, பை பை. தொட்ட ஏசு தானே. போனினா அப்படின்னா என்னதியா? எனக்கு புரியல. நான் திரும்ப இந்தியா வந்து விசிட் பண்ணுவேனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வருவேன். ஏன்னா ஒரு நாட்டுல வந்து நல்லதும் இருக்கும், ஒரு கெட்டதும் இருக்கும். எந்த ஊருக்கு போனாலுமே நீங்க வந்துட்டு இந்தியான்னு கிடையாது, ஈவன் நீங்க ஒரு யூரோப் கண்ட்ரிக்கு போனா கூட நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஈவன் என்னோட ஊரா இருந்தாலும் அப்படிதான். சில நாடு வந்துட்டு கெட்டது வந்துட்டு வெளிப்படையா தெரிஞ்சிடும். சில நாட்டோட ரொம்ப மோசமான விஷயம் வந்துட்டு அது ரொம்ப மறைவா இருக்கும். அது நம்ம சோஷியல் மீடியாலேயே பார்த்துருக்க மாட்டோம். சின்ஸ் இந்த ட்ரிப் வந்து ஃபர்ஸ்ட் டைமா இருக்கிறனால நமக்கு ஒரு சில விஷயம் வந்துட்டு முகம் சுளிக்கிற மாதிரியாவும் இருக்கும், ஒரு சில விஷயம் நமக்கு பிடிக்காமலேயும் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது நமக்கு எப்போதுமே வந்து ஒரு அன்கம்ஃபர்ட் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். இங்க போய் இந்த சோளம் விக்கிறாங்க. சோளம் நீங்க பொரிச்சு தருவீங்களா? எவ்வளவு? 50 ரூபாவா? ஓகே தான், ஒண்ணு வேணும். எது கலர் டிஃபரெண்டா இருக்கு? சோள கலர் டிஃபரெண்டா இருக்கு. ஆமா, எனக்கு ஒண்ணுதான் வேணும்.
இது என்ன மீன்? ஆக்சுவலி இது ஒரு சர்வீஸ் ஸ்கேம் இல்லையா? இது கைண்ட் ஆஃப் ஸ்கேன் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தனியாக மலேசியன் ட்ரிங்க் பிகாஸ் they like the Malaysian ringgit அதனால தான். எனக்கு ஒன்று கொடுங்க அவங்களுக்கு ஒரு கொடுங்கன்னு கேட்டாங்க. ஒரு வெள்ளி தானே? ஒரு வெள்ளி இல்லை, 20 வெள்ளி கூட கேட்டாங்க. தெளிவாக தான் இருக்கு. இந்த கண்ட்ரிக்கு எனக்கு பை சொல்றோம். ஆமா ஆமா அம்மா இல்லைன்னா நாங்க இங்க எழுத மாட்டோம். அம்மா தான் அதுதான் நான் சொல்றேன். அம்மா இல்லைன்னா ஆனா இது வரைக்கும்